ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம ஜீ தமிழில் ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட்டான சீரியல் வீரா. ஸோ மாறன் அண்ட் வீரா, ஸோ இவங்களுக்கான ட்ராக் இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வீரா வந்து பார்த்திங்கன்னா மாறனோட இந்த ஒரு கேஸில் வாதாடி வென்னும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனுமே வந்து வெளியில் வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அவங்களோட பாசத்தை வந்து ரொம்பவே அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியராஜன் சார் இருக்காங்க இல்லையா, ஜட்ஜாக வந்திருப்பாங்களா, அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் சத்யவான் சாவித்திரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த காலத்தில் நீ வந்து உன்னோட கணவனுக்காக இந்த மாதிரி போராடி வின் பண்ணியிருக்கம்மா, நீ முடிஞ்சால் வந்து லாயருக்கே படிமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாராட்டி பேசுவார். நீ வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்க போல் கோர்ட் வாசல், அதெல்லாம் தப்பு இல்லை, கட்டி பிடிச்சிக்கலாம, ஏன் விலகி போனீங்க? ஸோ கோர்ட் வாசலில் கட்டி பிடிக்கக்கூடாது, இன்னும் ரூல்ஸ்லாம் எதுவும் இல்லையே, இன்னொருத்தவங்களோட ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ கட்டி பிடிச்சா அது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சி பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் அவர் கிளம்பிடுவார். ஸோ வீடு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா வெளியே நிற்க வச்சு சாமியாரெலாம் வந்து வர வச்சு பூஜைலாம் பண்ணுவாங்க. ஸோ தண்ணியெலாம் தலை ஊற்றிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி எடுக்கும்போது சேர்ந்தே வந்து ஆர்த்தி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரையும் வந்து சேர்ந்து ஆர்த்தி எடுக்க வச்சு வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வர சொல்லுவாங்க. வழக்கம் போல் வீராவோட அக்கா வந்து பார்த்திங்கன்னா சமக்கோத்தில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ வீரா அப்படி மாறிட்டா, அவங்க அண்ணன்கிட்டையும் ஃபோட்டோலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. உன்னை கொன்னவனோட வந்து இவ்வளோ ஜாலியாக வந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல ரொம்பவே மற்ற குடும்பமாக ஹாப்பியாக இருக்காங்க நம்ம மாறன் வந்து வெளியில் வந்ததுனால. ஸோ நம்ம வீரை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையுமே அயன் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க போல். டவல் முதற்கொண்டும் அயன் பண்ணி உள்ள வச்சுருக்காங்க. அதுக்குன்னு டவலை கொள்ளாடி அயன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட லவ் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எதுவுமே வந்து மாறனுக்கு புரியலை. ஸோ அது ரொம்ப சிம்பாலிக்காக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சீப் கூட மாற்றி வச்சுருப்பாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன், எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, எல்லாம் கேட்டால் கூட பண்ண மாட்டாங்க, நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைப்பாரு. பட் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது அந்த சீப்புக்கு சொல்லுவாங்க, ஆல்ரெடி நீ சீப்பில் சீவுனா முடியெல்லாம் கொட்டி போயிடும், அதுக்காக தான் அந்த சீப் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்பவே ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு இந்த எபிசோட்ஸை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வந்து மாறனை வந்து ஃபைனலாக வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க வீரா. ஸோ சிம்பாலிக்காக வந்து அவங்களோட லவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் ஓப்பனாக சொல்லலை. நானும் எப்போடா ஓப்பனாக சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.